வெல்கம் டு தமிழில் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 12 தாவர உள் அமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். நம்ம இன்னைக்கு அந்த சுவாச படிநிலைகள்ல அடுத்தது அந்த 3வது எலக்ட்ரான் கடத்து சங்கிலி பத்தி பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு. சோ இப்ப நமக்கு குளுக்கோஸ் பயிர்விக்க அமிலமா மாறுச்சு, பயிர்விக்க அமிலம் கார்பன் டை ஆக்சைடாவும் தண்ணியாவும் மாறுச்சா. இப்ப அடுத்து நமக்கு என்ன கிடைக்கணும்? உடம்புக்கு உள்ள போற சாப்பாடு என்ன செஞ்சுச்சு? கூழாகி அரைக்கப்பட்டுடுச்சு. அடுத்து நமக்கு என்ன கிடைக்கணும்னா எனர்ஜி கிடைக்கணும். உடம்போட எல்லா பகுதிக்கும் என்ன கிடைக்கணும்? சக்தி கிடைக்கணும். எல்லா செல்களுக்கும் ஆற்றல் கிடைக்கணும். அப்ப அந்த ஆற்றல், உணவிலிருந்து செரிக்கப்பட்ட ஆற்றல் யாரு மூலயமா போகுதுன்னா எலக்ட்ரான் வழியாக எல்லா செல்களுக்கும் போகுது. ஏன்னா எலக்ட்ரான் வேகமா செயல்படக்கூடிய ஒரு மூலக்கூறு. அப்ப வேகமா என்ன செய்யும்? உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் எனர்ஜியானது டிரான்ஸ்போர்ட் ஆகணும். கவனிங்க, இப்ப மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புறச்சவில் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி என்ற எலக்ட்ரான்களை கடத்தும் அமைப்பு உள்ளது. இது எங்க நடக்குது பாருங்க, மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புறச்சவில். கிளைகாலிசிஸ் எங்க நடந்துச்சு? செல்லோட சைட்டோபிளாசத்துல. அடுத்தது பார்த்தோம்னா கிரப்ஸ் சுழற்சி எங்க நடந்துச்சு? மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ், அதாவது உட்குழுமத்துல. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியாவோட உட்புறச்சவ்வுல உள்ள அந்த ஒரு மாதிரி வளைஞ்சு இருந்துச்சுல, அந்த இடத்துல நடக்குது. கிளைகாலிசிஸில் மற்றும் கிரப்ஸ் சுழற்சியின் போது, இப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு 2 ரியாக்ஷன் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? கிளைகாலிசிஸ் ஒண்ணு நடந்துச்சு, கிரப்ஸ் சுழற்சின்னு ஒண்ணு நடந்துச்சு. இதுல என்ன ரெடி ஆயிருக்கு? இந்த 2 நிகழ்ச்சி மூலமா என்ன ரெடி ஆயிருக்குன்னா NADH2, 2 H இருக்கனால H2ன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது FADH2 அப்படிங்கிற இந்த 2 மூலக்கூறு இங்க உருவாயிருக்கு. இது ரெண்டுமே ஆற்றல். ஓகேவா? இந்த ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா என்னவா மாறுதுன்னா NAD+ ஆவும் FAD ஆவும் மாறுது. ஏன்னா இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் என்ன பண்ணிடுது? வெளில போயிடுது. ஓகேவா? இந்நிகழ்ச்சியின் போது வெளியான ADP-யால் எடுத்துக்கொள்ளப்பட்டு ATP-யா உருவாகுது. ஓகேவா? ATPங்கிறது தான் என்னது? எனர்ஜி. அப்ப எனர்ஜியா நமக்கு உருவாகுது. இதற்கு ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு என்று அழைக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் போது வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு நீராக ஒடுக்கமடைகிறது. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த சுவாசித்தலின் வகைகள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா காற்றில்லா சுவாசம். காற்றில்லா அப்படின்னா இந்த இடத்துல யாரு இருக்க மாட்டா? ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையை நம்ம என்ன சொல்வோம்னா காற்றில்லா சுவாசம்னு சொல்லுவோம். நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா காற்றில்லா சுவாசத்துல வாழ முடியாது. ஆனா ஒரு சில நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும்னா இந்த காற்றில்லா சுவாசத்திலையும் அதுங்களால உயிர் வாழ முடியும். ஓகேவா? இப்ப நம்ம வீட்டுல எக்ஸாம்பிளுக்கு அம்மா மாவு அரைச்சு வைக்கிறாங்க இட்லி தோசைக்கு. அது என்ன பண்ணுது? அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த மாவு புளிச்சு போயிடுது. பால் உர ஊத்தி வைக்கிறாங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுது? தயிரா மாறுது. அந்த புளிப்பு சுவை வருது இல்லையா? நம்ம வீட்டுல பழைய சாதம் நைட்டு வைப்பாங்க. காலைல அந்த பாத்திரத்தை ஷேக் பண்ணாம எடுத்து பாருங்க, ஒரே பபிளா மேல வந்திருக்கும். அது எல்லாமே நொதித்தல் நிகழ்ச்சி தான். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த காற்றில்லா சுவாசம் நடக்குது. காற்றில்லா சுவாசம் நடக்கலைன்னா பால் தயிரா மாறாது. நம்ம அரைச்சு வச்ச மாவு என்ன பண்ணாது? புளிப்பு சுவை வராது. மாவு புளிக்காது. அதே மாதிரி பேக்கரி எல்லாம் செய்யறாங்களா, பேக்கரி ஐட்டம்லாம் அந்த பன்னு கேக் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே மெயினா என்ன சுவாசம் வேணும்? காற்றில்லா சுவாசம் இருந்தாதான் அந்த பொருளை நம்ம அங்க சாஃப்டா உருவாக்க முடியும். அதே மாதிரி இந்த எத்தனால் எல்லாம் சொல்றாங்கல்ல, பீரு, ஒயின், ஆல்கஹால், இந்த மாதிரி ப்ராடக்டும் யார் மூலயமா நடக்கும்னா காற்றில்லா சுவாசம் மூலயமா தான் நடக்கும். காற்றில்லா சுவாசம் நடக்கலைன்னா இப்ப நான் சொன்ன எந்த பொருளுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா தயாரிக்க முடியாது. ஓகேவா? இப்ப நீங்க தியரிக்கு வாங்க. காற்றில்லா சூழலில், அதாவது ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறும் சுவாசமாகும். இதில் குளுக்கோஸ் ஆனது என்னவா மாறுது? எத்தனாலா மாறுது. யாரால மாறுது? ஈஸ்ட்ங்கிற இதுல கேள்விப்பட்டிருப்பீங்க, பேக்கரியில யூஸ் பண்ணக்கூடிய ஈஸ்ட்ங்கிறது ஒரு நுண்ணுயிரி அல்லது லாக்டிக் அமிலமாகவும் பாக்டீரியாக்களால் பால் புளித்தல், உங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க இங்க எல்லாமே உங்களுக்கு, மாற்றப்படுகிறது. உடன் CO2 வெளியேற்றப்படுகிறது. அப்படியே இந்த ரியாக்ஷனை பாருங்க. C6H12O6 என்னது? குளுக்கோஸ் தான் என்னவா மாறுது? எத்தனாலா மாறுது. C6H12O6 இது குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் தான் என்னவா மாறும்? குளுக்கோஸ். அப்ப C6H12O6 கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் செரிச்சு என்னவா மாறும்? குளுக்கோஸா மாறும். இப்ப இந்த கார்போஹைட்ரேட் பாருங்க, செரிச்சு CO2, இந்த C2H5OH எத்தனால், அதாவது அந்த அமிலம் சொல்றோம் இல்லையா, அது பிளஸ் என்ன வெளிப்படுது? ஆற்றல் வெளிப்படுது.
சுவாச ஈவுங்கிறது என்னன்னா, நம்ம எந்த அளவு ஆக்ஸிஜனை உள்ள எடுத்துக்கிறோமோ, அதே அளவுக்கு ஈக்குவலா யார வெளில அனுப்பணும்? கார்பன் டை ஆக்சைட வெளில அனுப்பணும். தாவரமா இருந்தாலும் அப்படிதான். பகல் நேரத்துல எந்த அளவுக்கு அது கார்பன் டை ஆக்சைட உள்ள வாங்குதோ, அதே அளவுக்கு அது என்ன பண்ணணும்? ஆக்ஸிஜனை வெளியில அனுப்பியே ஆகணும். அப்ப அந்த 2த்துக்கும் உள்ள அந்த விகிதம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சுவாச ஈவுன்னு சொல்லுவோம். தியரிய பாருங்க. சுவாசத்தலின் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதமே சுவாச ஈவு எனப்படும். இது உங்களுக்கு புக் பேக்ல உள்ள ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? சுவாச ஈவு ஈக்குவல் டு வெளிப்படும் CO2 அளவு பை எடுத்துக்கொள்ளப்படும் O2 அளவு. ரெண்டுமே எப்பவுமே எப்படி இருக்கணும்? தாவரமா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் சரிசமமா இருக்கணும். ஓகேவா? இப்ப இதோட நமக்கு இந்த லெசன் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோல அடுத்த லெசன் பத்தி பார்க்கலாம்.